தளிர். அது தளிர் தமிழ் வானொலி, கனடிய தமிழர் மனங்களை வென்றிட. தளிரின் வானொலி தமிழ் வானொலி, தமிழர் மனங்களை வென்றிட. தளிரின் வானொலி தமிழ் வானொலி. தளிர் தளிர் வானொலி, எங்கள் தமிழ் வானொலி. கனடா என்றால் குளிர், மக்கள் மனங்களில் தளிர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தளிர் வானொலி, எங்கள் தமிழ் வானொலி. வணக்கம் அன்பு தளிர் நேயர்களே, வாசகர்களே. மீண்டும் ஒரு சிறப்பு காணொலியை நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். ஆம், உங்கள் அனைவருக்கும் தமிழர்களுக்கு நன்கு பரிச்சயமானவரும், ஈழத்திலே இன்று ஈழம் சம்பந்தமாகவும் தமிழ் தேசியம் சம்பந்தமாகவும் குரல் கொடுத்து வருகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளரும் சட்டத்திறனியுமாக இருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு நடராஜர் காண்டிபன். இவர் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் தலைவராகவும் தமிழர் வாழ்வுரிமை மையத்தின் இயக்குநராகவும் இருக்கின்றார். அவரோடு இன்று சிறப்பு நேர்காணலுக்காக வருகின்றோம். வணக்கம் காண்டிபன் அவர்களே. வணக்கம் மனசவர்களே, வணக்கம் தளிர் நேயர்களே, வணக்கம். யாம், நீங்கள் இன்று ஈழத்திலிருந்து இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். அதிலும் தமிழ் தேசியத்தின் சார்பாக உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய அயராத உழைப்பும் அதில் அக்கறையை செலுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிலவரம், எங்களுடைய தமிழ் மக்கள் இன்று ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சமூகமாக இருக்கின்றோம். கடந்த கால ஈழ விடுதலை போராட்டத்தின் எங்களுக்கான எந்த ஒரு நீதியும் கிடைக்காமல் இன்று உலக மட்டத்திலே நாங்கள் கேள்விகளையும் நியாயங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகம் கூட மௌனித்த வண்ணம் இருக்கின்றது. இந்த கட்டத்தில் எங்களுடைய இந்த ஈழ விடுதலை போர் முடிவுற்றதும் எங்களுடைய தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டது, இன அழிப்பு, சுத்திகரிப்பு போன்றன திட்டமிட்டு உலக அரசும் இலங்கை அரசும் சேர்ந்து செய்தது. இது பற்றி உங்களுடைய கருத்து பகிர்வு என்ன? தமிழீழ விடுதலை போராட்டம் எங்களுடைய தாயகத்திலே உலகம் வியந்து பார்க்கின்ற வகையிலே பல சாதனைகளை படைத்த வரலாற்றை நாங்கள் அறிகிறோம். தமிழீழம் என்கின்ற ஒரு தாயக பகுதியை கோரி எங்களுக்கான ஒரு தேசத்தை அடைந்து கொள்வதற்கான அரசியல் கடந்த 78 வருடங்களுக்கு மேலாக அகிம்சை தழுவிய ரீதியில் போராட்டங்களை நடத்தி, அந்த அகிம்சை போராட்டங்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசினாலே அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட போது தமிழர்களுடைய பாதுகாப்பு கருதி தமிழ் இளைஞர்கள் ஆயுதங்களை ஏந்த வேண்டிய ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டது. தமிழீழ கோரிக்கையை நாங்கள் முன்னகர்த்துகிற பொழுது உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு எங்களுடைய அரசியல் தலைமை தான் அந்த சர்வதேச சட்ட நியமங்களுக்கு அமைவாக அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தது. அந்த தமிழீழ கோரிக்கையை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு மறுத்து நிற்கிற பொழுது அந்த தமிழீழ தேசத்தை முழுமையாக ஆக்கிரமிக்கின்ற வகையிலே மனித அதாவது இனப்படுகொலைகளையும் இன அழிப்பு நடவடிக்கைகளையும் தொடர்ந்து தமிழர் தேசத்தின் மீது இணைத்து வந்ததன் பேரிலே தான் தமிழீழ விடுதலை போராட்டங்கள் ஆயுதம் தாங்கிய வகையிலே முன்னெடுக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக 33 வருடங்களுக்கு மேலாக அந்த மண்ணிலே நிலைத்திருந்த தமிழீழ விடுதலை புலிகள் தலைமையிலான அந்த விடுதலை போராட்டம் களத்திலே பல சாதனைகளை கண்டிருந்தது உங்களுக்கு தெரியும். இராணுவ சமநிலையிலே ஸ்ரீலங்கா அரசினை மாற்றாக சமநிலை கொண்ட ஒரு படையணியை தமிழர் மரபுரிமை மரபு படையணியாக உருவாக்கி இருந்த சூழலிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் பல தடவைகளிலே பேச்சுவார்த்தை மேசைக்கு இழுத்து வரப்பட்டு விடுதலை புலிகள் அந்த பேச்சுவார்த்தை மேசைகளிலே பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் தனித்தே உங்களுக்கு தெரியும் கால நேரங்களை கடத்துவதற்காகவே ஆயுத போராட்டத்திலே தோற்றிருக்கிற சந்தர்ப்பங்களிலே விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்ற சூழலும், பின்னர் தாங்கள் சர்வதேசங்களிலே இருந்து நிதி உதவிகளையும் கடன்களையும் பெற்று பலமடைந்து மீண்டும் தாக்குதலை செய்கின்ற வகையிலும் மிக மோசமாக இந்த ஜனநாயக விரோத
செயற்பாடுகளை இந்த அரசு முன்னெடுத்து வந்ததன் விளைவாக உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்காலிலே நீங்கள் சொன்னது போல ஒரு இனப்படுகொலையாக இன்று வரை தொடர் இன அழிப்பு நடவடிக்கை, கட்டமைப்பு சார் இன அழிப்பு என்று சொல்வார்கள். தமிழருடைய அந்த நிலப்பரப்பை ஆக்கிரமித்து பௌத்த அடையாளங்களோடு ஆக்கிரமிக்கிற அந்த சூழல் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே தமிழீழ விடுதலை போராட்டம் அந்த காலகட்டத்திலே ஆற்ற வேண்டிய பங்கை ஆற்றியிருக்கிறது. தமிழீழ விடுதலை போராட்டம் என்பது நான் நினைக்கிறேன் அது விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்தி போராடினார்கள் என்பதற்காக அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய அவர்கள் என்கின்ற வகையிலே பயங்கரவாதிகளாக அவர்களை முத்திரை குத்தி இருந்த சூழல் முற்றிலும் சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய சுயநிர்ணய உரிமை, என்னுடைய பிறப்புரிமை, என்னிடமிருந்து பிறக்கப்பட முடியாத உரிமை. ஆகவே நான் விடுதலை புலிகளை ஏன் ஆதரித்து நிற்கிறேன் என்று சொன்னால், அல்லது தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்து நிற்கிறேன் என்று சொன்னால், அவர்கள் என்னுடைய கனவை காவி நின்பதற்காகவே மட்டுமே ஒழிய அவர்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் பயங்கரவாதம் என்று சொல்லி முத்திரை குத்தி அந்த என்னுடைய அரசியல் அபிலாசைகளை மறுத்து நிற்கிற பொழுது நான் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கான உரிமை எனக்கு வருகிறது. அந்த வகையிலே விடுதலை போராட்டம் எங்களுடைய மண்ணிலே சாதித்த அந்த அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கிற பொழுது இன்றைக்கு சர்வதேச அரங்கிலே இனப்படுகொலையாக குறிப்பாக நம்மளுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்தில் சாதனை மட்டுமல்ல, அவருடைய போராட்ட களத்திலும் சரி, அவர்களுடைய எடுக்கின்ற முயற்சிகளிலும் ஒரு உன்னதமான புனிதத்தன்மையை பேணினார்கள். அநாகரிகமான உலக எங்குமே இல்லாத ஒரு போராட்டம் தமிழீழ விடுதலை புலிகள்கிட்ட இருந்தது உண்மை. ஏனென்றால் ஒழுக்கம் இருந்தது, நாகரிகம் இருந்தது. அடுத்தது ஏனைய படைகளை கைது செய்தால், எதிரி படைகளை கைது செய்தால் அவர்களை நாகரிகத்தோடு நடத்தினார்கள். ஆனால் எங்கள் எதிரிகள் எங்கள் படையணிகளை கைது செய்தால் மிக அநாகரிகமாக, ஏன் இறுதிப் போரில் கூட மிக கேவலமாக நடத்தியிருந்தார்கள். அந்த வேலை மக்களிடம் இன்றும் அது மாறாத ஒரு வடுவாக இருந்து கொண்டு சிங்கள இராணுவம் உங்களுக்கு தெரியும், இந்த சர்வதேச சமாதான படையிலே அவர்கள் இணைந்து கொண்ட பொழுதும் கூட அந்தந்த இடங்களிலே மிக மோசமாக மனித உரிமை மீறல்களை செய்த ஒரு கட்டமைப்பாக பார்க்கப்படுகிற சூழலை இன்றைக்கு சர்வதேசமும் விளங்கி வைத்திருக்கிறது. இன்றைக்கு மாவீரர் துயிலும் இல்லங்கள்ல இராணுவ முகாம்களை அமைத்திருக்கிற ஒரு மிக மோசமான சர்வதேசத்திலே அனைத்து மனித உரிமை விளிமயங்களையும் புறந்தள்ளி இருக்கிற ஒரு அரசுக்கு கீழே தான் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே நான் சொல்ல வருகிற விஷயம் என்னன்னு சொன்னால், விடுதலை போராட்டம் இழப்பே இனியம் பலமாய் எழுவோம் என்று என்னுடைய ஒரு கவிதை அடியிலேயும் நான் கவிதை உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ஒரு சிறந்த கவிஞராகவும் இருக்கின்றீர்கள். அதில் எங்களுடைய இந்த தமிழ் தேசியம் சார்ந்த கவிதைகளிலும் நீங்கள் முன்னோக்கி நிற்பது மிக வரவேற்கத்தக்க விடயம். தொடரலாம். இதில் எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டம் முடிவுக்கு பின் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஈழத்திலே இன்று அரசியல் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அதான் சொல்வார்கள், காட்சிகள் மாறுகின்றது, ஆட்சிகள் அதே கொள்கையோடும் அதே நடவடிக்கையோடும் தான் பயணிக்கின்றது. இதை பற்றி நீங்க உங்களுடைய அதுலதான் நான் இந்த விடுதலை போராட்டம் நாங்கள் ஒரு மன உளைச்சலுக்குள்ள இருக்கிறோமா, இல்ல இந்த போராட்டம் கண்ணுக்கு முன்னால் இருந்த ஒரு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு ஆன அரசியல் மிக பலமான அரசியல். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் சொன்னது போல விடுதலை போராட்டத்தினுடைய ஆயுத பலம் தான் சிங்கள அரசை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்தது. ஆனால் ஆயுத போராட்டம் ஒன்றை சர்வதேசம், ஸ்ரீலங்கா அரசு பயங்கரவாதமாக முத்திரை குத்தியிருந்த பொழுது சர்வதேசங்களும் அதனை மறுத்து அந்த இயக்கத்தை அமைப்பை தடை செய்திருந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு அப்பாலான இந்த அரசியல் 2009ஆம் ஆண்டுக்கு பின்பதான அரசியல் மிகவும் பலமான ஜனநாயக குரலாக கற்றறிந்த சமூகமாக தமிழர் தேசத்தை ஒன்றிணைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த கனடா தேசத்திலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் தளிர் மூலமாக ஆற்றி வருகின்ற பணிகளாக இருக்கலாம், ஏனைய இந்த கனடாவிலே இருக்கின்ற தமிழ் அமைப்புகள், குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பிரம்டன் மாநகரிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த இன அழிப்பு நினைவாலயம், அதே போல அந்த மே 18ஆம் தேதி இடம்பெற்ற நிகழ்வுகளாக இருக்கலாம், உங்களுடைய அந்த காலப்பகுதியிலே உங்களுடைய அமைப்புகள் ஏற்படுத்தி இருந்த நிகழ்வுகளாக இருக்கலாம். தமிழ் இனத்தினுடைய இந்த இன அழிப்பின் மீதான நீதியை சர்வதேசத்திடம் கோரி நிற்கிற ஒரு பொறிமுறையை பார்க்கிறோம். ஸ்ரீலங்கா அரசு தமிழர்கள் மீது இந்த இனப்படுகொலையை இழைத்திருக்கிறது என்கின்ற வகையிலே இன்றைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எதிராக இந்த விடயங்கள்
அணுகப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது ஸ்ரீலங்கா அரசு சர்வதேசத்திடமிருந்து தனிமைப்படுத்துகிற ஒரு சூழலுக்குள்ளே போயிருக்கிறது. இன்றைக்கு பொருளாதாரத்திலே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது இந்த சர்வதேச தரப்பிடமிருந்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சூழல் என்பது இந்த ஸ்ரீலங்கா அரசை மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருகிற ஒரு சூழல் இருக்கிறது. அங்கே இனப்படுகொலை மூலம் கொன்றொழிக்கப்பட்ட மக்களுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி என்பது ஸ்ரீலங்கா அரசு மீளவும் அதன் சட்டங்களை கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட தரப்பை ஆள முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட தமிழ் இனம் தன் இனத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலான ஒரு சட்ட ஆக்க சபையை தன்னகத்தே கொண்டிருந்து தனக்கு உரித்தான அந்த சட்டங்களையும் பாதுகாப்பையும் தேடிக்கொள்ளுகின்ற ஒரு சட்ட பொறிமுறையை அது கொண்டிருக்க வேண்டும். அந்த சட்ட பொறிமுறையை அனுமதிக்காத பொழுது தனிநாடாக தமிழீழமாக நாங்கள் மீண்டெடுவதற்கான அரசியல் சூழல் இருக்கிறது. ஆகவே இனத்தின் மீது இழைக்கப்பட்டிருக்கின்ற இனப்படுகொலை என்பது நமக்கு இழப்பாக இருந்தாலும் கூட அதுதான் இனியம் பலம். இழப்பே இனியம் பலமாய் எழுவோம் என்கின்றதுதான் எங்களுடைய சித்தாந்தம். ஆகவே இனப்படுகொலையை நாங்கள் மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம் என்கின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையிலே முள்ளிவாய்க்கால் நாங்கள் இனம் ஒன்று கூடி அழுவதற்கான முற்றம் அல்ல. நாங்கள் ஒரு தேசமாக நாங்கள் எழுவதற்காக நாங்கள் துடித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஒரு ஒரு முற்றம். அதே போன்று முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் உங்களுக்கு தெரியும் அது வெறுமனே நாங்கள் எங்கள் உயிர்கள் புதைந்து போய் எங்கள் கைவசம் இருக்கின்ற முள்ளிவாய்க்கால் என்பது இனத்தினுடைய ஒரு வரலாறு. ஆகவே இது ஒரு பாரிய செய்தியை காவி நிற்கிறது. நாங்கள் இனமாக அழிந்து உங்களுக்கு தெரியும் புதைந்தவர்களுடைய நீதியை பேசுவதற்கு அதற்காக குரல் எழுப்பதற்காக இருக்கிற பணிதான் எங்களுக்கு இருக்கிற பணி. அவர்களுக்கு இந்த நீதியை அது போன்ற புலம்பெயர் தேசங்களிலேயும் அதற்கான அமைப்புகள் ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரம்டன் நகரிலே அமைக்கப்பட்ட அந்த நினைவாலயம், எங்களுடைய தமிழின அழிப்பின் நினைவாலயம் இன்று பல மக்களை விழிப்பு அடைய செய்திருக்கின்றது. நாங்கள் இதில் ஒரு கைகோத்து பயணிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. ஏனென்றால் புலம்பெயர் தமிழ் சமூகமும் ஈழத்தில் வாழுகின்ற தமிழ் உங்களை போன்ற தமிழ் தேசியம் சார்பாக முன்னெடுக்கின்ற அரசியல் பிரமுகர்களும், நீங்கள் சட்டத்தரணியாகவும் இருக்கிறீர்கள், அரசியல் பிரமுகராகவும் இருக்கிறீர்கள். எங்களுடைய தமிழ் மக்கள் அதாவது பிரிந்து செல்லாமல் ஓரணியில் ஒற்றுமையாக நின்று ஒரே குரலை எங்களுக்கான நீதியை நாங்கள் பெற வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் இந்த உலக தமிழ் அமைப்புகளிடம் என்ன கருத்தை முன்வைக்க? நிச்சயமாக அதற்கான ஒரு காலச்சூழல் கணிந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் ஒரு மக்களை ஒரு 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 மன உளைச்சலுக்குள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தால் பெற்றுக்கொள்ள முடியாததை நீங்கள் பெற்றுக்கொண்டு விடுவீர்களா? சிங்கள அரசு எந்த உரிமையும் தரமாட்டாது. சிங்களவர்களை நாங்கள் உரிமை கேட்டு சிங்கள மக்களை கோபப்படுத்தி விடக்கூடாது என்கின்ற இந்த சைக்காலஜியை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். அதாவது இந்த உளவியல் தாக்கத்தை அல்லாட்டி உளவியல் போரை எங்கள் மீது இந்த அரசுகளும் இந்த எதிரிகளும் ஆக்கியிருக்கிற அந்த உளவியல் போர் எங்கள் மீது இப்ப தொடுத்து கொண்டிருக்கிற உளவியல் போர், அதுக்களால இருந்து நாங்கள் முற்றாக வெளியில வர வேணும். என்னை பொறுத்தவரையிலே நாங்கள் மிகப்பலமாக இருக்கிறோம். மிகப்பலமாக இன அழிப்புக்கான அந்த விடயங்கள் சர்வதேச தரப்பிலே நகர்த்தப்படுகிற பொழுது நிச்சயமாக அந்த இனம் மீண்டும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தாலே ஆளப்பட முடியாத தனக்கான ஒரு சுயாட்சி அலகை அல்லது தனிநாடாக மீளெழுகிற அந்த பலம் இன்றைக்கு இனப்படுகொலை மூலம் எங்களிடம் அந்த சட்ட தத்துவம் எங்கள் கைகளிலே தந்திருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் சர்வதேசம் பரந்திருக்கின்ற இந்த அமைப்புகள் ஒன்று சேர்க்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருப்பதாக நான் உணர்கிறேன். என்னுடைய பயணமும் கனடா நோக்கிய பயணமும் குறிப்பாக இந்த இனம் ஒன்றுபடுவதற்கான சூழல் தாயகத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் வெகுவாக உணரப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தமிழ்நாட்டிலே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களையும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல அனைத்து டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், சீமான், மற்றது திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 சீன சார்பு கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிச கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பையும் நாங்கள் அங்கே சந்தித்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஜனவரி மாதம் விஜயம் செய்திருந்தோம். இவை எல்லாவற்றையும் ஒன்று கூட்டி நாங்கள் பார்க்கிற பொழுது இனமாக நாங்கள் பலமாக மீளெழுவதற்கான ஒரு காலம் கனிந்திருப்பதாக உணர்கிறேன். அதிலே குறிப்பாக கனடிய மண்
ஒரு பாரிய பாய்ச்சலை செய்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஈழத்தமிழருடைய புலம்பெயர் தேசத்திலே மிக பலமாக மக்கள் பலமாக தமிழ் மக்களை அதிக அளவிலே கொண்டிருக்கிற ஒரு தேசமாக இங்கே கனடா தேசம் இருக்கிறது. போராட்ட காலங்களிலும் கூட 1998ஆம் ஆண்டு விடுதலை போராட்டம் இருந்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய சுயநிர்ணய உரிமை, இந்த தேச உரிமை பற்றிய பெரிய மாநாடு ஒன்று இந்த மண்ணிலே இடம்பெற்றது. 2018ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், இனப்படுகொலை தொடர்பிலே ஒட்டாவா மாகாணத்திலே ஒரு பாரிய ஒரு மாநாடு இடம்பெற்றது உங்களுடைய தலைநகரிலே. இவ்வாறு பாரிய அரசியல் நகர்வுகளை இந்த சர்வதேசம் கனடா அரசினூடாக நகர்த்துகிற இந்த அரசியலும் சர்வதேசத்திலே ஏனைய நாடுகளிலே தமிழ் புலம்பெயர் தமிழர்கள் அங்கே ஆற்றி வருகின்ற அரசியலும் தாயகத்திலே இந்த அரசியலை ஒன்றுபடுத்துகிற ஒரு போக்கையும் நாங்கள் பார்க்கிறோம். தமிழ் தேசியத்தில் இல்லாத அங்கே அரசியல் செய்பவர்கள் இந்த இடத்திலிருந்து களையப்படுவார்கள், துரத்தி அடிக்கப்படுவார்கள். அந்த வகையில ஒரு பாரிய அச்சுறுத்தலும் இன்றைக்கு புலம்பெயர் தேசம் ஒரு தமிழர் தேசமாக எழுந்து நிற்பது, அங்கே தமிழர் தேசத்திலே நாங்கள் ஒன்றுபடுவதற்காகவும் எங்களுடைய அந்த பாதையை விடுதலை பாதை தலைவர் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய அந்த கனவை தாங்குகின்ற அந்த விடுதலை போராட்டத்தினுடைய தொடர்ச்சியும் நிச்சயமாக அதனை பேணுகின்ற வகையிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பெரிய அளவிலே ஒரு ஒற்றுமை இருக்கும். நீங்கள் குறிப்பாக இந்த விடுதலை போராட்டத்தை ஆயுத போராட்டமாக இருந்த அந்த விடுதலை போராட்டம் தான் உங்களுக்கு தெரியும். திலீபன் அண்ணாவை நாங்கள் வடக்கு மாகாணத்திலேயும் கிழக்கு மாகாணத்திலே பூபதி அம்மாவையும் நாங்கள் உண்ணாவிரதம் அகிம்சை போராட்டத்தின் மூலமாக நாங்கள் அதியுச்சமான தியாகங்களையும் புரிந்திருக்கிறோம். புதுவை அண்ணனுடைய வரிகளிலே நாங்கள் பார்க்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், அவர் குரல் எடுத்ததோர் குயில் படுத்தது, குமரி நின்றதோர் புயல் படுத்தது, தரமறுத்திடும் உரிமை பெற்றிட தன் வயிற்றிலே போர் தொடுத்தது. இந்த வரலாற்றை உலக பரப்பிலே ஆற்றியிருக்கின்ற அந்த அகிம்சை போராட்டத்தினுடைய உச்சமாக காந்தியத்துக்கு கூட மகாத்மா காந்திக்கு கூட ஒரு அடையாளமாகத்தான் அந்த காந்திய அகிம்சையை வென்று விட்டது எங்களுடைய அது உலக வரலாற்றில் இன்றும் அதை ஈடு செய்ய முடியாமல் இருக்கின்றோம். நாங்கள் இந்த உலக ஈடு செய்யவில்லை யார் உலக நாடுகளிலே ஒரு பெருமதிமிக்க ஒரு தியாக தீபம் தான் தெளிவன். நாங்கள் விரும்பி ஆயுதங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, எங்கள் மீது ஆயுதங்கள் திணிக்கப்பட்டது. அந்த வகையிலே நாங்கள் இந்த உலக சமாதானமாக விரும்பிகளிடம் நாங்கள் முன்வைத்திருப்பது எங்களுடைய போராட்டம் ஒரு இனத்தினுடைய அறம் சார்ந்தது. மரவழி நின்று நாங்கள் போராடியவர்கள். ஆகவே அறத்தின்பாலும் மரத்தின்பாலும் அதியுச்ச தியாகங்களை உருவாக்கி போராட்டத்தை வழிநடத்திய அந்த மண்ணிலே அந்த போராட்ட அமைப்பினுடைய அந்த தடை என்பது நிச்சயமாக நீக்கப்பட வேண்டும். உலகிலே உங்களுக்கு தெரியும், பட்டினி சாவிருந்து அந்த நாவரண்டு நாதமணி பேச்சிலிருந்து பூச்சுருண்ட மாதிரி பொய் முடிந்த அந்த ஒரு மருத்துவ இடத்திலே இருந்து போராட்டத்திலே தன்னை ஈர்த்து கொண்ட அந்த இளைஞனுடைய தியாகம், ஊரளவில் பூத்த கொடி வேரிழந்தது, ஊரில் உள்ள கண்கள் எல்லாம் நீரிழந்தது என்று சொல்லி வடக்கு கிழக்கு தாயகத்திலே இருந்த அனைத்து மக்களினுடைய ஒட்டுமொத்த விருப்பாகவும் வேணவாவையும் நிறைவு செய்கிற வகையிலே தான் வெறும் 20 வயதுகளிலே தன்னுடைய இன்னொரு ஆகியாக்கி கொண்ட அந்த வரலாற்றை எங்கள் மண் தான் செய்திருக்கிறது. அந்த வகையிலே அனைத்து நியாயப்பாடுகளையும் கொண்ட இந்த விடுதலை போராட்டம் சர்வதேச பரப்பிலே அங்கீகரிக்கப்பட வேண்டும். 33 வருட கால போராட்டம் என்பது விடுதலை புலிகள் எங்களுடைய அந்த அரசியல் அபிலாஷைகளை கொண்டு ஒரு காலகட்டத்திலே அந்த தமிழர் விடுதலை போராட்டத்தை தாங்கி நின்றவர்கள். அதற்கு பின்பதான போராட்டம் இன்றைக்கு தமிழ் மக்களாக அந்த விடுதலை போராட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நகர்த்துகிற இந்த பரப்பிலே நிச்சயமாக இந்த தாயகமும் புலம்பெயர் தேசமும் ஒன்றுபட்டு ஒரு பாரிய பாய்ச்சலுக்கான ஒரு களம் மிக விரைவிலே திறக்கப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் மிக பலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய செயற்பாடுகள் எங்களை நிச்சயம் பலப்படுத்தும் என்கின்ற பாரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இன்னும் ஒரு கேள்வி ஏனென்றால் தாயகம் வடக்கு கிழக்கு இணைந்ததுதான் எங்கள் ஈழம் மண். அந்த வடக்கு கிழக்கை அரசியல் மிக சதி செய்து பிரித்திருக்கிறார்கள். அதை இணைக்கக்கூடிய என்றால் ரெண்டும் இணைந்தால்தான் எங்களுடைய தனித்தமிழ் ஈழம், தமிழ் தனி தாயகம் என்று நாங்கள் சொல்லலாம். என்றால் இந்த அரசியல் வரம்பை உடைத்து எங்களை சிதைப்பதற்காக எடுக்கப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாத அரசியல், இதற்கு துணை போகின்ற எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள். உண்மையில் இன்று உலக பரப்பிலே இந்தியாவிலே எங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற சீமான் அவர்களை நாங்கள் மதிக்கின்றோம். என்றால் அவர் முன்னெடுத்திருக்கின்ற ஒரு பெரிய விடயம் எங்களுடைய தமிழ் ஈழத்தையும் தமிழுடைய வரலாற்றையும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த வகை
ஈழத்திலிருந்து பயணித்த மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சீமானை ஒரு சிறு பிள்ளைத்தனமாக கேவலப்படுத்தியிருக்கின்றார். அது பற்றியும் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். என்ற மக்கள் ஏன் இப்படியானவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள்? இதிலே உண்மையிலே சீமானுடைய பணி ஒரு பாரிய அளப்பரிய ஒரு பணி. தமிழர் தேசத்தினுடைய தமிழீழத்தினுடைய அந்த போராட்ட வரலாற்றிலே சீமானுக்கு ஒரு அழிக்க முடியாத பங்கு இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் தமிழ்நாடு சென்ற பொழுது அவரை சந்தித்திருந்தோம். தன்னுடைய ஆன்மாவிலே எங்களுடைய தேசிய தலைவரை இந்த விடுதலை போராட்டத்தை காவி நிற்கின்ற ஒருவர் 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு ஒற்றை மனிதனாக அந்த விடுதலை போராட்டத்தினுடைய சின்னத்தையும் விடுதலை போராட்டத்தினுடைய எண்ணத்தையும் தாங்கி நின்று ஒற்றை மனிதனாக தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இந்த அரசியலை முன்னெடுத்த ஒருவர். அவரை விமர்சிக்கின்ற சில்லறைகளை பற்றி நாங்கள் அகற்றிக் கொள்ள தேவையில்லை. உண்மையிலே நான் நினைக்கிறேன், நான் ஒரு கௌரவமாக நாங்கள் இந்த கலந்துரையாடலை நிகழ்த்த வேண்டும். அவருடைய எங்களுடைய சாதாரண பாஷையிலே சொல்வதாக இருந்தால் அவருடைய குலஞ்சுரக்கும் ஒழுக்கம் என்று சொல்வார்கள். அந்த ஒழுக்கம் சார்ந்த விழுமியங்களை நாங்கள் அவர் மூலமாக பார்க்கிறோம். தமிழ் இனத்தினுடைய ஒரு சாபக்கேடாக, தமிழ் இனத்தினுடைய ஒரு இழுக்காக அந்த அடையாளம் எங்களை சரிப்படுத்துவதற்காக வேணும். அப்படியான ஒரு அடையாளம் எங்கள் முன்னே இருக்கிறது என்பது சீமானவர்களை எங்கள் மீது இன்னும் பல மடங்கு அவர் மீது அன்பும் பாசமும் காதலும் கொண்டு வருவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளினுடைய கொடி என்பது நீங்கள் தடை செய்வதற்கு ஸ்ரீலங்கா அரசு அல்ல, எந்த ஒரு ஜனநாயக விழுமியங்களை போற்றி பாதுகாக்கின்ற சர்வதேச அரசுகள் அதனை செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஈழவள நாட்டினுடைய இந்த கொடி என்பது சோழ ராஜ்யத்தினுடைய தொடர்ச்சியாக கொண்டு வரப்படுகிற நாங்கள் தமிழ் இனத்தினுடைய வரலாற்றோடு காவி வருகிற ஒரு கொடி. ஆகவே ஒரு காலகட்டத்திலே விடுதலை புலிகள் காவினார்கள் என்பதற்காக நான் விடுதலை புலிகளுடைய கொடியை காவுவது சட்டத்திலே எந்த வகையிலும் விரோதமாக இருக்க முடியாது. ஆகவே விடுதலை புலிகள் காவினார்கள், அது தடை செய்யப்பட்ட அமைப்பு என்கின்ற வகையிலே அந்த தடையை ஸ்ரீலங்கா அரசு விதித்திருப்பதும் ஏனைய நாடுகள் விதித்திருப்பதும் சட்டத்துக்கு முரணானது, ஜனநாயக விழுமியங்களுக்கு முரணானது என்ற கருத்தை நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக இந்த வடகிழக்கு இணைப்பு பற்றி நீங்கள் பேசிய விடயம், இன்றைக்கு இந்த நெறியாளராக இருந்து கொண்டிருக்கிற சிவமோகன் மீன்பாடும் தேநாட்டினுடைய சொந்தக்காரனாக தமிழீழம் பற்றி பேசுகிறீர்கள். வடக்கோடு கிழக்கு வடக்கோடு இணைய வேண்டும் என்கின்ற உரித்தை கொண்டு வருவர் நீங்கள். அதே போல வடக்கின் மைந்தனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். கிழக்கு எங்களோடு தாயகத்தோடு இணைய வேண்டும் என்று சொல்லுகிற இந்த இருவரும் காணும் இந்த தாயக கோட்பாட்டை முன்னிறுத்தி நகர்வதற்கு. அதே போலதான் நான் எங்கே சொன்னேன், கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பிலே எங்களுடைய 32 நாட்கள் மார்ச் மாதம் 19ஆம் தேதியிலே ஆரம்பித்த அந்த உண்ணாவிரத போராட்டம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அவர் சாவை தழுவிக் கொள்ளுகிற பொழுது அந்த மண்ணிலே அந்த தியாகம் இடம்பெற்றது. அந்த மண் அவர்களுடைய சமாதி இன்றைக்கு நினைவு நடுகள் நாவலடி என்கின்ற இடத்திலே இருக்கிறது. அந்த அம்மையாரை நாங்கள் வடக்கிலே இருந்து கிழக்கு நோக்கி காவி செல்கிறோம். வேற எதற்காக ஆகுமா இல்ல, இந்த வடகிழக்கு என்பது தாயகம் என்று இரண்டு தியாகங்கள் இந்த தாயகத்திலே புரியப்பட்டிருக்கிறது. இந்த தாயகத்தினுடைய அந்த அகிம்சை போராட்டத்தினுடைய உச்சம் திலீபன் அண்ணா அவர்களுடைய அந்த தியாகமும் அதே போல பூமதி அம்மாவினுடைய தியாகமும் ஆத்மார்த்த ரீதியாக உங்களுக்கு ஒரு ஆத்ம பலத்தை தருகிறது. இந்த வடகிழக்கு என்பது பிரிக்கப்பட முடியாத தமிழர்களுடைய தாயக கோட்பாடு. தேசிய தலைவர் சொன்னது போல 2 மாகாணங்களும் பிரித்து 2 முதலமைச்சர்களை பெற்றுக் கொள்ளுங்களேன் என்று சொன்ன பொழுது அந்த 2 மாகாணங்களும் பிரிக்கிற வகையில நான் ஒரு தீர்வை ஏற்பதாக இருந்தால் என்னுடைய அமைப்பிலே இருக்கிறவர்களை என்னை சுடுவதற்கான தகுதியை பெறுகிறார்கள். ஆகவே தாயக கோட்பாட்டை சிதைக்கின்ற எந்த ஒரு அரசியலுக்கும் நாங்கள் உடன்பட தயாராக இல்லை என்று சொன்னது போல, நீங்கள் கிழக்கிலே இருந்து வடக்கோடு எங்களுடைய தாயகம் இணைய வேண்டும் என்று சொல்வது போல, நான் வடக்கிலிருந்து கிழக்கும் நாங்களும் இணைந்து ஒரு தாயகமாக தமிழீழ தேசமாக மீண்டெழ வேண்டும் என்று சொல்லுகிற அந்த விடயமே இதிலே நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்விலே இருக்க மிக பொருத்தமான விஷயமாக நான் பார்க்கிறேன். ஆகவே வடக்கில் இருக்கிறவர்கள் தான் கிழக்கை இணைக்க சொல்லி கேட்கிறார்கள், கிழக்கில் இல்லை என்று சொல்லுகிற அந்த அந்த கேள்விக்கு அல்லது அந்த விமர்சனத்துக்கு இந்த நிகழ்வின் மூலமாக ஒரு பதில் சென்றிருக்கிறது. நீங்கள் இந்த தாயகத்திலே இருந்து, கனடிய தேசத்திலே இருந்து, புலம்பெயர் தேசத்திலே இருந்து நீங்கள் பல வேரோடு பிடுங்கி எறியப்பட்டு இங்கே விழுதுவிட்டு இந்த தமிழ் தேசத்தை
மீண்டெழச் செய்வதற்காக ஆற்றியிருக்கின்ற பணிகள், இந்த தியாகங்கள் நிச்சயமாக எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய கனவை வெற்றி கொள்ள செய்யும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் நம்பிக்கையோடு நகர்வோம், இனமாக நாங்கள் மீளெழுவோம். ஆகவே நாங்கள் மீண்டெழுவதற்கான காலம் முள்ளிவாய்க்காலோ எங்களுடைய இழப்போ என்பது நாங்கள் அழுது புலம்புவதற்காக அல்ல. நாங்கள் மீண்டும் அவர்களுடைய, அதாவது எங்களுடைய தியாகிகள் விட்ட அவர்கள் எதிர்பார்த்த கனவுகளை ஒட்டுமொத்த தமிழர்களும், புலம்பெயர் தமிழர்களும், ஈழத் தமிழர்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் அவர்களுடைய கனவை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும், ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு நாங்கள் நிறைவு. புதுவை அண்ணனுடைய 2 வரிகளிலே நாங்கள், புதுவை அண்ணன் மட்டுமல்ல, நீங்களும் ஒரு சிறந்த கவிஞர், அதையும் நான் இங்கு பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். திலீபன் அண்ணாவை பற்றி குறிப்பிட்டீர்கள். திலீபன் அண்ணாவினுடைய பாடல் நான் எழுதி சைந்தவி அவர்களும் மகாலிங்கம் அவர்களும் பாடியிருக்கிறார்கள். மக்கள் இருந்து நிறைய வரவேற்பை கொண்டு வந்திருக்கிறது. அந்த புதுவை அண்ணா அவர்கள் பெருமதி மிக்க ஒரு காவிய தலைவர். அதே இடத்தில் இது இன்னும் ஒன்றை சொல்ல போனோம், எங்களுக்காக நாங்கள் பாடசாலையில் படிக்கும் போது ஈழத்தினுடைய குரல் கேட்டு வளர்ந்தவர்கள் தேனிசை செல்லப்பா அவர்களையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்றால் நீங்களும் அந்த ஒரு கவித்துறையோடு பயணிக்கிறவர், சட்டத்தரணியாக இருந்தாலும் தமிழ் புலமையும் கவிப்புலமையும் உங்களிடம் நிறைய கொட்டி கிடக்கிறது. உண்மையிலே தளிர் இந்த நேர்முகத்துக்கு என்னை அழைத்த பொழுது உங்களுடைய பணி சார்ந்து நான் ஏதோ ஒரு வகையிலே இந்த நேரத்தை ஒதுக்கி உங்களோடு உரையாட வேண்டும் என்பதற்கான என்னுடைய அந்த எண்ணம் ஆற்றியிருக்கின்ற பணி சார்ந்தது. நீங்கள் தமிழ் சார்ந்து ஆற்றியிருக்கிற பணியை தான் என்னை இந்த இடத்துக்கு வரவழைத்திருக்கிறது. நிலமிழந்து போனால் நாங்கள் பலமிழந்து போவோம், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும் என்று அண்ணன் உச்சரித்த அந்த வரிகள் எங்களுடைய வடகிழக்கு தாயகத்திலே இனி வரும் காலங்களிலே நாங்கள் ஒரு துண்டு நிறத்தேனும் நாங்கள் இழப்பதற்கு தயாராக இல்லை. அந்த வகையிலே நாங்கள் இனமாக மீண்டெழுந்து பலமாக சர்வதேசத்துக்கு உரத்துச் சொல்வோம். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம் என்பது இது வெறுமனே விடுதலை புலிகள் மீது தடை செய்து இந்த விடயங்களை தடை செய்து விட முடியாது. என்னுடைய சுயநிர்ணய உரிமை என்பது என்னுடைய பிறப்புரிமை, என்னிடமிருந்து பிரிக்கப்பட முடியாத உரிமை. ஆகவே நான் தாயகமாக, தனித்தமிழ் ஈழமாக, தனித்தமிழ் தேசமாக மீண்டெழுவதற்கான அனைத்து உரித்துகளையும் சர்வதேச சட்டங்களின் வாயிலாக கொண்டிருப்பவன். ஸ்ரீலங்காவினுடைய சட்டங்கள் அந்த வகையிலே சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது என்கின்ற வகையிலே நாங்கள் துணிந்து எதிர்காலத்திலே தமிழீழ தாயக தேசம் நோக்கிய பயணத்திலே கைகோர்த்து இந்த இன அழிப்பின் மீது நாங்கள் மீண்டெழ வேண்டும். அதனை பலமாக இழப்பே இனியும் பலமாய் எழுவோம். நன்றி. நன்றி. இதுவரை நேரம் எங்களுடன் இந்த நேர்காணலுக்கு ஈழத்திலிருந்து வருகை தந்த காண்டிபெண் அவர்களை அழைத்து இந்த சிறப்பு நேர்காணல் நடத்தியிருக்கின்றோம். அவர் தமிழர் தேசிய முன்னணி ஒரு செயற்பாட்டாளராகவும் கவிஞராகவும் பல பன்துறை வகையிலே தமிழர்களுக்கான தமிழ் தேசிய துறையில் அவர் ஈடுபட்டிருக்கிற பணி மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி. நன்றி சோமோகன். நன்றி நேயர்களே. நன்றி.